99 விமனுக்கு வந்ததுன்னா ஒரு மேலுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரலாம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது எதனால் வருதுன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன். மார்பக புற்றுநோயின்றது வர்றதுக்கு முக்கியமான காரணம் பெண்மைக்கு உரித்தான ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன். அதுதான் தெளிவாக தெரியுது எல்லாரும். பட் அந்த ஈஸ்ட்ரஜன் யாருக்கு அந்த பிரஸ்ட் கேன்சரை உண்டு பண்ணுன்றது நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹெரிடிட்ரியா ஜீன் இருக்கலாம் ஒன்று. மோஸ்ட் காமன் என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், கவுச் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது சேர்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, படுத்தே கிடப்பாங்க, எந்திரிச்சு நடக்கவே மாட்டாங்க. கரெக்டாக, அதுதான் மெயின் ரீசன். நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸஸ் ஃபுட். அதாவது டயட் வந்து மாடரேஷனில் எடுத்துக்கணும், பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கும் பியாண்ட் என்னன்னா ஸ்லீப், ஸ்ட்ரெஸ். 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பாடி வெயிட், ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். எஸ், இதுக்கும் பியாண்ட் ஒன்று இருக்கு, தட் இஸ் கால்ட் கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட்னா என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம், நமக்கு வேண்டியதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்றது. கரெக்டா? அது இப்போ இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ எவ்ரிபடி இஸ் ரேசிங். எல்லாம் வேற எங்கேயோ லெவலுக்கு ஏதோ ரீச் பண்ணணும், நான் தான் முதல்ல இருக்கணும் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அவங்க உடம்புல. அதுதான் பேசிக் காஸ். ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்து எப்படி அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மார்பகத்தை பார்க்குறவங்களே எவ்வளோ பேர், அதுக்கே டைம் இல்லை எல்லாரும். ஸோ வி சி பீப்புள் கமிங் டு அஸ் வித் அட்வான்ஸ் டிசீஸ். அஃப்கோர்ஸ் ஏர்லி டிசீஸை வந்து நம்மளால் ஈவன் தொட்டு பார்த்தா கூட சம்டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நீங்கள் மேமோகிராம் தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட் இருக்கு. அந்த ஏஜ் லிமிட்ல இருந்து நம்ம மேமோகிராம் பண்ணிக்கணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். வருஷம் ஒரு முறை பண்ணிக்கலாம், 3 வருடங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம் மேமோகிராம். சிம்பிள் டெஸ்ட் அல்ட்ராசவுண்டுன்னு இருக்கு, அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அதில் எந்த தீங்கும் கிடையாது. ஸோ அது மாதிரி சிம்பிள் டெஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் டெஸ்ட் பண்ணால் தானே அது தெரியும், அதனால் எதுக்கு பண்ணணும் டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் நீங்கள் டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, டெஸ்ட் பண்ணால் தானே டாக்டர் தெரியும், எதுக்கு போய் பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ ஆரம்ப நிலையில் வியாதியை கண்டுபிடிக்கணும்னா கையால் தொட்டு பார்த்தா தெரியணும்னா அதோட சைஸ் வந்து 1 to 2 சென்டிமீட்டர் ஆகணும். ஸோ மேமோகிராமில் தெரியும் போது ஈவன் 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ணலாம், மார்பகத்தை காப்பாற்றி கொள்ளலாம், கட்டியை மட்டும் எடுக்கலாம், பிரஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணலாம், எவ்வளவோ பண்ண முடியும். ஆனால் அதை விழிப்புணர்வு இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதுதான் நம்ம நாட்டில் உள்ள நிகழ்வு. 60 வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸில் 100 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தால் 20 பேருக்கு தான் மார்பக புற்றுநோய் இருந்துச்சு 60 வருஷத்துக்கு முன்னால். இப்போது 50% மார்பக புற்றுநோய். முக்கியமாக இந்த மார்பக புற்றுநோய் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்லீரல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் எல்லாம் அப்போ ரொம்ப கம்மி. இப்போ அதையும் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். பெருங்குடல் புற்றுநோய் அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ அது 3வது 4வது முக்கியமான ஒரு வியாதியாக மாறிடுச்சு. இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள்னால, உணவு பழக்க வழக்கங்களால் வந்த மாற்றங்கள் தான். 40 வயசுக்கு மேலே நிறைய பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு பண்ணுறாங்க. அதில் மெயினாக எல்லாரும் பண்ணுறது ஹார்ட் டிசீஸு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். அதுதான் இந்த காலகட்டத்தில் கேன்சர் செக்கும் சேர்த்து பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட் மூலமாக சில கேன்சர்களை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம், எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கும்போதே கூட. உதாரணமாக ப்ராஸ்டேட் கேன்சர் இப்போது ரொம்ப அதிகமாக வர்ற ஒரு புற்றுநோயாக இருக்குது வயதானவங்களுக்கு. 50-60 வயசுக்கு மேலே அது ரொம்ப அதிகமாக வருது. PSAன்னு ஒரு பிளட் டெஸ்ட், அது பண்ணுனா அது ரைஸ்டாக இருந்துச்சுன்னா அது கேன்சராக இருக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு பிளட் டெஸ்ட். அந்த மாதிரி சில பிளட் டெஸ்ட்டுகள் இருக்குது. பொதுவாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், இப்போ மார்பகத்தை பரிசோதனை பண்ணுறது, அதை விட ரொம்ப சிறிய இதாக இருந்துச்சுன்னா ஒரு மேமோகிராம், ENT எக்ஸாமினேஷன் தொண்டை, இதுக்கு ஒரு ரெக்டல் எக்ஸாமினேஷன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன், இந்த மாதிரி ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்குது. ஒரு 90% ஆஃப் தி கேன்சர்ஸை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிடலாம். இது பொதுவாக இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாமே ஸ்லோ க்ரோயிங். சில கேன்சர்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டு. பிளட் கேன்சர்லாம் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ பிரஸ்ட் கேன்சர், ஸ்டமக் கேன்சர்லாம் ஸ்லோ க்ரோயிங் தான். இப்போ மிஸ் பண்ணால் கூட 6 மாதம் கழித்து அதை பிடிச்சிக்கலாம். அதனால் வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிளட் டெஸ்ட்லேயே வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜஸ் எந்த கேன்சராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிட முடியுங்களா சார்? எல்லாத்துக்கும் இல்லை. ஒரு 50% கேன்சருக்கு பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.